ஸோ நியூ இயர் எல்லாருக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த நாள் கடந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணுற விதமே வேறு, செலிப்ரிட்டிஸ் என்ஜாய் பண்ணுற விதமே வேறு. அந்த மாதிரி நியூ இயர் அப்படின்னு வந்துட்டாலே நடிகைகளுடைய காட்டில் மழை தான் அப்படின்னு சொல்லலாம். எல்லா நடிகைகள் கிடையாது, சில நடிகைகள் அவங்க பண்ணக்கூடிய திரைமறை வேலைகள் மூலமாக அவங்களுக்கு லட்சக்கணக்கில், ஏன் சில பேர் கோடிக்கணக்கில் கூட அவங்களுடைய பிஸ்னஸை வந்து பிஸ்னஸ்ன்னு சொல்ல முடியாது, அந்த ஈவெண்ட்டுக்காக அவங்க வாங்கக்கூடிய பணம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த மாதிரி 27 வயது நிரம்பிய ஒரு நடிகையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நடிகை வந்து டார்க் சாக்லேட் அப்படின்னு சொல்லி இவங்கள வந்து கூப்பிடுவாங்க. ஸோ நடிகையுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ கலையா அப்படின்லாம் இருக்க மாட்டாங்க. ஆனால் வந்து அவங்களுடைய கவர்ச்சியை வந்து கண் கொட்டாமல் பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு கவர்ச்சி, அந்த மாதிரியான ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன். ஃபேஸ் ரியாக்ஷன் மூலமாகவும் அந்த கவர்ச்சியின் மூலமாகவும் தெலுங்கு சினிமாவே வந்து கட்டி போட்டிருக்காரு. இப்போ ரீசெண்ட் டைமில் இவருக்கு 27 வயசு தான் ஆகுது. ஸோ மற்ற பெரிய நடிகைகளுக்கு வந்து சினிமாவில் ஆல்ரெடி அவங்களுக்கு நிறைய முகம் தெரியும் அப்படின்றதால அவங்கெல்லாம் வந்து ரெடியாக ப்ரீ புக் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்களுடைய ஈவெண்ட்ஸை வந்து கரெக்டாக பிளான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான ஒரு டீமே இருக்கும். ஸோ எங்கே போனால் யார்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த எந்த ஈவெண்ட் கிட்ட போகலாம் அப்படின்றத அவங்கக்கிட்ட ஒரு ஸ்கெடியூலே வச்சுருப்பாங்க, பெரிய செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே. ஸோ இந்த நடிகை அப்படின்றது வளர்ந்து வரக்கூடிய நடிகை அப்படின்றதால இவங்களுக்கு பெருசாக அந்த விஷயம் அப்படின்றது தெரியல. பட் ஸ்டில் ஒரு டீம் வச்சு, மேனேஜர் வச்சு அந்த ஈவெண்ட்டை வந்து எங்கே நடத்தலாம், யார்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்த தருணத்தில் அப்ரோச் பண்ண கல்ஃபை சேர்ந்த அந்த அந்த அரபிக் கண்ட்ரிஸை சேர்ந்த பிஸ்னஸ் மேன்ஸ் வந்து அவங்களுடைய ப்ரைவேட் ஈவெண்ட்டுக்காக இந்தியன் ஆக்டர்ஸை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க சில பேரை. ஸோ அதில் வந்து இந்த நடிகையுடைய பேர் வந்து இடம்பெற்றிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் தெலுங்கு சினிமாவை சேர்ந்த ஒரு நடிகர் சஜஸ்ட் பண்ணது தான். ஆல்ரெடி நடிகை அவங்களோட சேர்ந்து ஒரு படம் பண்ணதால் சில பல வேலைகள் வந்து நடந்தது. அப்போ வந்து அவங்க பண்ண ஹெல்ப், நடிகையுடைய அசாத்தியமான அந்த ஒத்துழைப்பின் காரணமாக மயங்கி போன அந்த நடிகர் இந்த நடிகையை வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நடிகையுமே வந்து இதுதான்டா கிடைச்ச சான்ஸ்னு சொல்லி அந்த ஈவெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 75 லட்ச ரூபா வந்து கோட் பண்ணி வேலையை முடிச்சிருக்கிறாங்க. ஸோ இதற்காக 30ஆம் தேதி நைட்டே அங்கே போய் ஸ்டே பண்ணி 2 நாள் ஈவெண்ட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுத்து அந்த வடநாட்டை சேர்ந்த, வடநாடு கிடையாது, அந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஈவெண்ட்டை முடிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் மேன்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு, வேலையை முடிச்சுட்டு, அதாவது எல்லா பணிவிடைகளையுமே வந்து மனம் கோணாமல் பண்ணக்கூடிய நடிகை அப்படின்றது இவங்களுடைய பேர். ஸோ சினிமாவில் இவங்க ஆக்ட்ரஸாக நடித்து வரக்கூடிய படங்களை விட கவர்ச்சியான நடனங்கள் மூலமாக ஒரு கவர்ச்சி பொருளாக தான் வந்து நடிகையை வந்து பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ எது எப்படியும் இவங்களுடைய காட்டில் மழை தான். ஸோ ஏன்னா நடிகை வந்து ரொம்பலாம் வந்து வெள்ளையாக இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் டார்க் ஸ்கின்னாக இருக்கிறதால இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப கம்மி தான். இப்போ கவர்ச்சியின் மூலமாக தான் வாய்ப்புகள் கிடைச்சிட்ருக்கு. இதன் மூலமாக ரொம்ப நாளைக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்காது அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சுக்கிட்ட நடிகை, கிடைக்கிற வாய்ப்பை அதன் மூலமாக காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளும் மாதிரி இந்த ஈவெண்ட்ஸ் இதன் மூலமாக வந்து கல்லா கட்டிகிட்ருக்குறாங்க. ஆனால் நியூ இயர்னு வந்துட்டாலே வந்து நடிகைகள் காட்டில் மழை தான் சொல்கிறதெல்லாம் வந்து பொய்யெல்லாம் இல்லைப்பா. சரியான முரட்டு வேலை சம்பவம் பண்ணியிருக்கிறாங்க நம்ம டார்க் சாக்லேட் நடிகை. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு பாட்டில் வந்து மரண கவர்ச்சி, முன்னழகு குலுங்க குலுங்க ஆடி இருக்கிறாங்க. ஸோ யார் இந்த நடிகை, என்ன விஷயம் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராமோட லிங்க் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். எங்கிட்ட பேசணும்னு நினைக்கிறவங்க அதன் மூலமாக ஃபாலோ பண்ணிவிட்டு எங்கிட்ட மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம பேசுவோம். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் அந்த ஜாயின் பட்டன் மூலமாக பே பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம். இன்ஸ்டாவில் பேசணும்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு பேசுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ.